இன்றைக்கி அரைச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி சமைக்குதுன்னு வாங்க காமிக்கிறேன். பாண்டல் சூடேறினோடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெயில் அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை, கிராம்பு, நல்லா வாசனைக்கு சோம்பு, இஞ்சி துண்டு, பூண்டு, வரமிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, நம்மளுக்கு தேங்காய் சேர்த்துறதுல அதனால் முந்திரி பருப்பு நல்லா வதக்கிக்கலாம். கசகசா, நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை அணைச்சிடலாம். ஆற விட்டு நம்ம நைஸாக மசாலா அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாண்டல் சூடானோடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சள், உப்பு, நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் திரும்பிடுச்சிங்களா? முட்டையோட கலர் திரும்பிடுச்சு. நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு முட்டையை எடுத்துடலாம். முட்டையை எடுத்துட்டோம். அதே எண்ணெயில் வாசனைக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு நான் நறுக்கி வச்சுருக்கிற
வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து சின்ன சைஸ் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். அந்த வெங்காயமும் இதிலே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வணங்கிடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம தேவையானது ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, வீட்டு மிளகாய் தூள், தனியா தூள் வாசனைக்கு நல்லாயிருக்கும், மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விடலாம். தீய விட்டுறாதீங்க, இந்தளவுக்கு கலர் வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதிலே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஏற்கனவே பச்சை வாசனை போகிற வரலையும் வணக்கி தான் ஆட்டியிருக்குதுங்க. பட் இருந்தாலும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்லோ பண்ணோன்னாக்க நம்ம போடுற மசாலா தூளெல்லாம் கருகிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணேன். இப்போ வந்து பாருங்கள், இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நிறைய தண்ணி வைக்காதீங்க, அவ்வளோவா நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டோம். இது நல்லா கொதி வரட்டும். இந்த டைம்லேயே நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையும் இதிலேயே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு தட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மசாலா கொதிக்கிட்டோம். அந்த முட்டை உள்ள வந்து மசாலாலாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். சூப்பரான வாசனை, பசி எடுத்துருச்சு. இப்போயே நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லோ பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி விடலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வருதுங்களா? அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை குழம்பு, அரைச்சி வச்ச முட்டை குழம்பு. அதாவது வடநாடு ஸ்டைல், நார்த் இந்தியன் ஸ்டைலில் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு இந்திக்கார், ஒரிஷாக்கார் இருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கினேன். இந்த சமையலை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் அணைக்காததுக்கு முன்னே லைட்டாக இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் இப்படி பண்ணிட்டு தூவிடணும். தூவிட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் அணைச்சி மூடிடலாம். நம்மளுடைய நார்த் இந்தியன் ஸ்டைலில் முட்டை கிரேவி ரெடி. அதுக்கு நான் இன்றைக்கி தோசை ஊற்றுறேன். நான் சமைச்சு ருசித்து டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு நான் கற்றுக்கினதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.